ஓம் சாந்தி. இன்றைய முரளி 11 டிசம்பர் 2024. பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, தந்தைக்கு உதவி செய்து இந்த இரும்பு யுக மலையை தங்க யுக மலையாக மாற்ற வேண்டும். முயற்சி செய்து புது உலகிற்கு முதல் வகுப்பு இருக்கையை முன்பதிவு செய்ய வேண்டும். கேள்வி: தந்தையின் கடமை எது? எந்த கடமையை நிறைவேற்ற சங்கமயுகத்திற்கு தந்தை வரவேண்டியிருக்கிறது? பதில்: வியாதியும் துக்கமும் உடைய குழந்தைகளை சுகமுடையவர்களாக மாற்ற வேண்டும். மாயாவின் பிடியிலிருந்து விடுவித்து அளவற்ற சுகம் கொடுக்க வேண்டும். இது பாபாவின் கடமையாக இருக்கிறது. இதை சங்கமயுகத்தில்தான் தந்தை நிறைவேற்றுகிறார். உங்கள் எல்லோருடைய வியாதிகளை போக்குவதற்கும் எல்லோரிடமும் கருணை காட்டுவதற்கும் நான் வந்திருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். இப்போது முயற்சி செய்து 21 பிறவிகளுக்கு உங்கள் பாக்கியத்தை உயர்ந்ததாக மாற்றுங்கள். பாட்டு: போலாநாதர் தனிப்பட்டவர். ஓம் சாந்தி. போலாநாத் சிவ பகவான் வாக்கு. இது பலவித வெரைட்டி தர்மங்களின் மனித சிருஷ்டி மரமாக இருக்கிறது என்று பிரம்மாவின் கமலவாய் மூலமாக சொல்கிறார். இந்த கல்ப மரத்தின், அதாவது உலகத்தின் முதல் இடை கடைசியின் ரகசியத்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறேன். பாடலிலும் இதன் புகழ் இருக்கிறது. சிவபாபாவின் பிறவி இங்கே ஏற்படுகிறது. நான் பாரதத்தில் வந்திருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். சிவபாபா எப்போது வந்திருந்தார் என்பது மனிதர்களுக்கு தெரியவில்லை. ஏன் என்றால் கீதையில் கிருஷ்ணரி பெயரை போட்டுவிட்டார்கள். தோப்பரயுகத்தின் விஷயமே இல்லை. குழந்தைகளே, 5000 வருடங்களுக்கு முன்பும் நான் வந்து இந்த ஞானத்தை கொடுத்திருந்தேன் என்று தந்தை புரிய வைக்கிறார். இந்த மரத்திலிருந்து அனைவருக்கும் தெரிந்து விடுகிறது. மரத்தை நல்லபடியாக பாருங்கள். சத்தியுகத்தில் உண்மையாகவே தேவி தேவர்களின் ராஜ்யம் இருந்தது. திரேதாவில் ராமர் சீதை ஆட்சி செய்தார்கள். தந்தை முதல் இடை கடைசியின் ரகசியத்தை சொல்கிறார். பாபா, நாங்கள் எப்போது மாயாவின் வலையில் சிக்கினோம் என்று குழந்தைகள் கேட்கிறீர்கள். தாப்பரயுகத்திலிருந்து என்று தந்தை சொல்கிறார். பிறகு நம்பர்வார் மற்ற தர்மங்கள் வருகின்றன. எனவே கணக்கு பார்க்கும் பொழுது நாம் எப்போது மீண்டும் இந்த உலகிற்கு வருவோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். எனது கடமையை நிறைவேற்ற நான் சங்கம யுகத்தில் 5000 வருடங்களுக்கு பிறகு வந்திருக்கிறேன் என்று சிவபாபா சொல்கிறார். மனிதர்கள் யாராக இருந்தாலும் எல்லோரும் துக்கத்தில் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பாரதவாசிகள் துக்கத்தில் இருக்கிறார்கள். நாடகப்படி பாரதத்தைத்தான் நான் சுகமுடையதாக மாற்றுகிறேன். குழந்தைகளுக்கு வியாதி வந்துவிட்டால் அவர்களுடைய மருந்துக்கு ஏற்பாடு செய்வது தந்தையின் கடமையாக இருக்கிறது. இது மிகப்பெரிய வியாதி. எல்லா வியாதிகளுக்கும் மூலமாக இருப்பது இந்த 5 விகாரங்கள். இது எப்போதிலிருந்து ஆரம்பமானது என்று குழந்தைகள் கேட்கிறார்கள். தாப்பர் யுகத்திலிருந்து. ராவணனின் விஷயத்தை புரிய வைக்க வேண்டும். ராவணனை யாரும் பார்க்க முடியாது, புத்தியால் புரிந்து கொள்ள முடியும். தந்தையையும் புத்தியால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆத்மா மன புத்தியோடு இருக்கிறது. தனது மனம் புத்தியோடு இருக்கிறது. தனது தந்தை பரமாத்மா என்பதை ஆத்மா அறிகிறது. சுகதுக்கத்தின் பாதிப்பிற்கு ஆத்மா வருகிறது. எப்போது உடலில் இருக்குமோ அப்போது ஆத்மாவிற்கு துக்கம் ஏற்படும். ஆனால் பரமாத்மா எனக்கு துக்கம் கொடுக்காதீர்கள் என்று யாரும் சொல்வதில்லை. எனக்கும் பாகம் இருக்கிறது. ஒவ்வொரு கல்பமும் சங்கமயுகத்தில் வந்து நான் எனது பாகத்தை நடிக்கிறேன் என்று தந்தையும் புரிய வைக்கிறார். எந்த குழந்தைகளை நான் சுகத்திற்கு அனுப்பி வைத்தனோ அவர்கள் துக்கமுடையவர்களாகிவிட்டார்கள். எனவே நாடகப்படி மீண்டும் நான் வரவேண்டியிருக்கிறது. மற்றபடி மீன் முதலை அவதாரங்களை பற்றி விஷயமே கிடையாது. பரசுராமர் கோடாலியால் சத்திரியர்களை கொன்றதாக சொல்கிறார்கள். இவையெல்லாம் கட்டுக்கதைகள். எனவே இப்போது என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். இவர்கள் ஜெகதம்பா மற்றும் ஜெகத் பிதாவாக இருக்கிறார்கள். தாய் நாடு மற்றும் தந்தை நாடு என்று சொல்கிறார்கள். தாய் தந்தை நீரே, உமது கிருபையால் எங்களுக்கு அளவற்ற சுகம் கிடைக்கிறது என்று சொல்லி பாரதவாசிகள் நினைவு செய்கிறார்கள். பிறகு யார் எவ்வளவு முயற்சி செய்வாரோ அதற்குரிய பலனை பெறுவார். சினிமா பார்க்க செல்வதற்கு முதல் வகுப்பை முன்பதிவு செய்கிறார்கள். உங்களுக்கு சூரிய வம்சி வேணுமா, சந்திர வம்சி வேணுமா, அந்த இருக்கையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று தந்தையும் சொல்கிறார். யார் எவ்வளவு முயற்சி செய்கிறாரோ அவ்வளவு பதவி பெறுகிறார். எல்லா வியாதிகளையும் போக்க தந்தை வந்திருக்கிறார். ராவணன் அனைவருக்கும் அதிக துன்பத்தை கொடுத்து விட்டான். எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு கதி சத்கதி கொடுக்க முடியாது. இது கலியுகத்தின் கடைசி நேரமாக இருக்கிறது. குருமார்கள் உடலை விடுகிறார்கள், பிறகு இங்கேயே மறுபிறவி எடுக்கிறார்கள். எனவே அவர்கள் பிறருக்கு எப்படி சக்தி கொடுப்பார்கள்?
பிறருக்கு எப்படி சத்கதி கொடுப்பார்கள்? இத்தனை குருமார்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அழுக்கான உலகை தூய்மையாக மாற்றுவார்களா என்ன? கோவர்த்தன மலை என்று சொல்கிறார்கள். இந்த தாய்மார்கள் இந்த இரும்பு யுக மலையை பொற்காலமாக மாற்றுகிறார்கள். கோவர்த்தன மலைக்கு பூஜையும் செய்கிறார்கள். அது தத்துவ பூஜை. சன்னியாசிகளும் பிரம்மத்தை, அதாவது தத்துவத்தை நினைவு செய்கிறார்கள். அதை பரமாத்மா எனவும் பிரம்மம் பகவான் எனவும் நினைக்கிறார்கள். இது பிரம்மை என்று பாபா சொல்கிறார். பிரம்மாண்டத்தில் ஆத்மாக்கள் முட்டை வடிவத்தில் இருக்கின்றன. நிராகார மரமும் காட்டப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் அவரவர் பகுதி இருக்கிறது. பாரதத்தில் சூரியவம்சி சந்திரவம்சி குலங்கள் இதன் அடிமரத்தில் இருக்கிறார்கள். பிறகு மக்கள் தொகை அதிகமாகிறது. முக்கியமானது 4 தர்மங்கள். எனவே எந்தெந்த தர்மங்கள் எப்போது வருகின்றன என்ற கணக்கு பார்க்க வேண்டும். குருநானக் 500 வருடங்களுக்கு முன்பு வந்தார். அதற்காக சீக்கிய மக்களில் சிலர் 84 பிறவிகளின் பாகத்தை நடிக்கிறார்கள் என்பது கிடையாது. ஆல்ரவுண்டர் பிராமணர்கள் நீங்கள் மட்டுமே 84 பிறவிகளை எடுக்கிறீர்கள் என்று தந்தை சொல்கிறார். ஆல்ரவுண்டர் பாகம் உங்களுடையது மட்டுமே என்று தந்தை புரிய வைக்கிறார். பிராமணர் தேவர், சத்திரிய, வைசியர், சுத்திரராகிறீர்கள். யார் முதலில் தேவி தேவராகிறீர்களோ அவர்களே முழு சக்கரத்தையும் சுற்றி வருகிறார்கள். நீங்கள் வேத சாஸ்திரங்களை அதிகமாக கேட்டிருக்கிறீர்கள் என்று தந்தை சொல்கிறார். சாஸ்திரங்கள் சரியா அல்லது குருமார்கள் சரியா அல்லது தந்தை என்று சொல்கிறாரோ, தந்தை எதை சொல்கிறாரோ அது சரியா என இங்கே சொல்வதை கேட்டு முடிவெடுங்கள். தந்தையை சத்தியம் என்று சொல்கிறார்கள். நான் சத்தியத்தை சொல்கிறேன், அதன் மூலம் சத்தியமும் உருவாகுகிறது. மற்றபடி தாப்பர் யுகத்திலிருந்து நீங்கள் பொய்யையே கேட்டு வருகிறீர்கள், அதன் மூலம் நரகமாகிறது. நான் உங்கள் அடிமை என்று தந்தை சொல்கிறார். நான் அடிமை, நான் உங்கள் அடிமை என்று பக்தி மார்க்கத்தில் நீங்கள் பாடி வந்தீர்கள். இப்போது குழந்தைகள் உங்களுக்கு சேவை செய்வதற்கு நான் வந்திருக்கிறேன். தந்தையை நிராகாரி நிராகங்காரி என்று பாடுகிறார்கள். குழந்தைகள் உங்களை சதா சுகவாசிகளாக மாற்றுவது எனது கடமை என்று தந்தை சொல்கிறார். கடவுள் எப்படி வந்து போகிறார் என்பது பாடலிலும் இருக்கிறது. மற்றபடி ஊடுக்கை அடிப்பது போன்ற எந்த விஷயமும் கிடையாது. இவர் முதல் இடை கடைசியின் எல்லா சமாஸ்காரங்களையும் சொல்கிறார். குழந்தைகள் நீங்கள் எல்லோரும் நடிகர்களாக இருக்கிறீர்கள் என்று தந்தை சொல்கிறார். நான் இப்போது செய்பவரும் செய்ய வைப்பவருமாக இருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். நான் இவர் மூலமாக ஸ்தாபனை செய்ய வந்திருக்கிறேன். மற்றபடி கீதையில் எவற்றை எழுதி வைத்திருக்கிறார்களோ அவை எதுவும் கிடையாது. இப்போது இருப்பது நடைமுறை விஷயமாக இருக்கிறது. குழந்தைகளுக்கு இந்த எளிய ஞானத்தையும் யோகத்தையும் கற்றுத்தருகிறேன். யோகம் செய்ய வைக்கிறேன். யோகம் செய்ய வைப்பவர், மடியை நிரப்புபவர், நோயை அகற்றுப்பவர் என்றெல்லாம் சொல்கிறார்கள் இல்லையா? கீதை பற்றிய முழுமையான அர்த்தத்தையும் புரிய வைக்கிறார். யோகத்தை கற்பிக்கிறேன், மேலும் கற்பிக்க வைக்கவும் செய்கிறேன். குழந்தைகள் யோகத்தை கற்ற பிறகு பிறருக்கும் கற்பிக்கிறார்கள். யோகத்தின் மூலமாக எமது ஜோதி எழுப்புவர் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட பாடலை யாராவது வீட்டில் இருந்தபடியே கேட்டாலும் ஞானம் முழுவதும் புத்தியில் சக்கரமாக சுழலும். அப்பாவின் நினைவு மூலமாக ஆஸ்தியின் போதை ஏறும். வெறும் பரமாத்மா அல்லது பகவான் என்று சொல்வதன் மூலமாக வாய் இனிக்காது. அப்பா என்றாலே ஆஸ்தி. இப்போது குழந்தைகள் நீங்கள் பாபாவிடமிருந்து முதல் இடை கடைசி ஞானத்தை கேட்டு பிறருக்கும் சொல்கிறீர்கள். இதுவே சங்கோலி என்று சொல்லப்படுகிறது. உங்கள் கைகளில் புத்தகங்கள் எதுவும் இருப்பதில்லை. குழந்தைகள் தாரணை மட்டும் செய்ய வேண்டும். நீங்கள் உண்மையான ஆன்மீக பிராமணர்களாகவும் ஆன்மீக தந்தையின் குழந்தைகளாகவும் இருக்கிறீர்கள். உண்மையான கீதை மூலமாக பாரதம் சொர்க்கமாக மாறுகிறது. அவர்கள் உட்கார்ந்து கதைகளை மட்டும் கட்டி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் பார்வதிகளாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த அமரகதையை சொல்லி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் திரௌபதிகளாக இருக்கிறீர்கள். அங்கே யாரும் நிர்வாணமாவது இல்லை. அப்படியானால் அங்கே குழந்தைகள் எப்படி பிறப்பார்கள் என்று கேட்கிறார்கள். அரே, அவர்கள் விகாரமற்றவர்களாக இருப்பதால் விகாரத்தின் விஷயம் எப்படி இருக்க முடியும்? யோக பலத்தின் மூலமாக குழந்தைகள் எப்படி பிறக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. அதனால் நீங்கள் வாக்குவாதம் செய்கிறீர்கள். ஆனால் இது சாஸ்திரங்களின் விஷயமாக இருக்கிறது. அது முற்றிலும் விகாரமற்ற உலகமாக இருக்கிறது. இது விகார உலகமாக இருக்கிறது. நாடகப்படி மாயா மீண்டும் உங்களை துக்கப்படுத்து என்பது எனக்கு தெரியும். ஒவ்வொரு கல்பமும் நான் எனது கடமையை நிறைவேற்ற வந்திருக்கேன். கல்பம் முன்னர் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே வந்து தமது ஆஸ்தியை பெறுவார்கள் என்பதும் தெரியும். இது அதே பாரத யுத்தம். அதற்கு உரிய அடையாளங்களையும் காட்டுகிறார்கள். நீங்கள் மீண்டும் தேவி தேவராவதற்கு, அதாவது சொர்க்கத்தின் அதிபதி ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதில் ஸ்தூல சண்டைக்கு எந்த விஷயமும் கிடையாது. அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையே ஒருபோதும் சண்டை நடக்கவில்லை. அங்கே சண்டையிட மாயாவே இருப்பதில்லை. அரைக்கல்பம் எந்த சண்டையும் இருப்பதில்லை, எந்த வியாதியும் இருப்பதில்லை, எந்த துக்க அசாந்தியும் இருப்பதில்லை. அங்கே எப்போதும் சுகம் இருக்கும், எப்போதும் வசந்தமாக இருக்கும். மருத்துவமனைகள் இருப்பதில்லை. மற்றபடி பள்ளிக்கூடத்தில் கல்வி கற்பிப்பது நடந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் இங்கிருந்து ஆஸ்தி பெற்று செல்கிறீர்கள். மனிதர்கள் கல்வியின் மூலமாக தங்கள் கால்களில் நிற்கிறார்கள். இதை பற்றி ஒரு கதையும் இருக்கிறது. நீங்கள் யாருடையதை சாப்பிடுகிறீர்கள் என ஒருவர் கேட்டார். அப்போது நான் என் புண்ணியத்தை சாப்பிடுகிறேன் என்று சொன்னார்.
அது எல்லைக்கு உட்பட்ட புண்ணியமாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் தமது எல்லையற்ற புண்ணியத்தை உருவாக்குகிறீர்கள். நீங்கள் உங்கள் தலையெழுத்தை அப்படி ஆக்குகிறீர்கள். இதனால் 21 பிறவிகளுக்கு நீங்கள் உங்கள் ராஜ்ய பாக்கியத்தை அனுபவிக்கிறீர்கள். இது எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தியாக இருக்கிறது. இப்போது குழந்தைகள், நீங்கள் வித்தியாசத்தை நன்கு அறிந்து கொண்டீர்கள். பாரதம் எவ்வளவு சுகவாசியாக இருந்தது, இப்போது அதன் நிலை என்ன? யார் கல்பம் முன்னர் ராஜ்ய பாக்கியத்தை பெற்றாரோ அவரே இப்போதும் பெறுவார். எது நாடகத்தில் இருக்குமோ அதுவே கிடைக்கும் என்பது கூடாது. அப்படியானால் பட்னி கிடந்து சாவீர்கள். இந்த நாடகத்தின் ரகசியத்தை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். சாஸ்திரங்கள் ஒருவர் இவ்வளவு ஆயில், இன்னொருவர் இவ்வளவு ஆயில் என்று எழுதிவிட்டனர். பலவிதமான வழிமுறைகள் இருக்கின்றன. சிலர் நாம் எப்போதும் சுகமாகவே இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அரே, உங்களுக்கு ஒருபோதும் வியாதி வருவதில்லையா என்று கேட்டால், வியாதியெல்லாம் உடலுக்கு வருகிறது, ஆத்மாவில் எதுவும் ஒட்டுவதில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். அரே, அடிபட்டால் ஆத்மாவிற்கு துக்கம் ஏற்படுகிறது இல்லையா? இது புரிந்து கொள்ளும் பெரிய விஷயமாக இருக்கிறது. இது பள்ளிக்கூடம். ஒரு ஆசிரியரே பாடம் கற்றுத்தருகிறார். ஞானம் ஒன்றுதான், குறிக்கோளும் ஒன்றுதான். நரனிலிருந்து நாராயணராக வேண்டும். தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள் சந்திரவம்சத்திற்கு சென்று விடுவார்கள். தேவர்கள் இருந்தபோது சத்திரியர்கள் இருக்கவில்லை, சத்திரியர்கள் இருந்தபொழுது வைஷ்யர்கள் இருக்கவில்லை, வைஷ்யர்கள் இருந்தபோது சூத்திரர்கள் இருக்கவில்லை. இவையெல்லாம் புரிந்து கொள்ளும் விஷயமாக இருக்கின்றன. தாய்மார்களுக்கு இது மிகவும் எளிதாக இருக்கிறது. ஒரே தேர்வு தான். தாமதமாக வந்தவர்கள் எப்படி படிக்க முடியும் என்று நினைக்காதீர்கள். ஆனால் இப்போது புதிதாக வந்தவர்கள் வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள், பிராக்டிக்கலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்றபடி மாயா ராவணனுக்கு எந்த உருவமும் கிடையாது. இவரிடம் காமத்தின் பூதம் இருக்கிறது என்று சொல்வார்கள். மற்றபடி ராவணனுக்கு உருவமோ உடலோ கிடையாது. நல்லது. எல்லா விஷயங்களுக்கும் சாக்கரீனாக இருப்பது மன்மனா பாவம். என்னை நினைவு செய்தால் அந்த யோக நெருப்பில் பாவங்கள் அழிந்துவிடும். தந்தை வழிகாட்டியாக மாறி வருகிறார். குழந்தைகளே, நான் குழந்தைகள் உங்களுக்கு நேரடியாக கற்பிக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். ஒவ்வொரு கல்பமும் நான் எனது கடமையை நிறைவேற்றுகிறேன். நான் குழந்தைகள் உங்கள் உதவியோடு எனது கடமையை செய்ய வந்திருக்கிறேன் என்று பரலோக தந்தை சொல்கிறார். உதவி செய்தால்தான் நீங்களும் பதவி பெறுவீர்கள். நான் எவ்வளவு பெரிய தந்தையாக இருக்கிறேன், எவ்வளவு பெரிய யாகத்தை படைக்கிறேன். பிரம்மாவின் வாயு வம்சாவளி. நீங்கள் எல்லோரும் பிராமணிகள், சகோதர சகோதரிகளாக இருக்கிறீர்கள். எப்போது சகோதர சகோதரிகள் ஆகிறீர்களோ அப்போது கணவன் மனைவி என்ற பார்வை மாறிவிடுகிறது. இந்த பிராமண குலத்திற்கு களங்கம் விளைவிக்க வேண்டாம். இது தூய்மையாக வாழ்வதற்கான உத்தியாக இருக்கிறது. இது எப்படி சாத்தியமாக என்று மனிதர்கள் கேட்கிறார்கள். அப்படி இருக்க முடியாது. ஒன்றாக இருந்த போதும் தீ பற்றாமல் இருக்க முடியாது என்று மனிதர்கள் சொல்கிறார்கள். இடையில் ஞானவாள் இருப்பதால் ஒருபோதும் தீ பற்ற முடியாது என்று தந்தை சொல்கிறார். எனினும் இருவரும் மன்மனா பவநிலையில் இருக்க வேண்டும். சிவபாபாவை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். தம்மை பிராமணர் என உணர வேண்டும். மனிதர்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளாத காரணத்தால் கூச்சல் போடுகிறார்கள். இந்த அவசொற்களையும் கேட்க வேண்டியிருக்கிறது. கிருஷ்ணரை ஒருபோதும் யாரும் திட்ட முடியாது. கிருஷ்ணர் அப்படியே வந்துவிட்டால் வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் விமானம் ஓடி வருவார்கள். விமானத்தில் குட்டாலை போதும் பாரதத்தில் என்ன நடக்கும் என்று யாரும் சொல்ல முடியாது. நல்லது. இன்று போகு தினமாக இருக்கிறது. இது தாய் வீடு, அது மாமியார் வீடு. சங்கம யுகத்தில் இரண்டிற்கும் சந்திப்பு ஏற்படுகிறது. சிலர் இதை மாய மந்திரம் என்று நினைக்கிறார்கள். இந்த காட்சி காணல் என்ன, பக்தி மார்க்கத்தில் எப்படி காட்சி கிடைக்கிறது என்பதை தந்தை புரிய வைத்திருக்கிறார். இதில் சந்தேக புத்தி உடையவராக வேண்டாம். இது இங்குள்ள பழக்க வழக்கமாக இருக்கிறது. சிவபாபாவின் உணவு கூடமாக இருப்பதால் அவரை நினைவு செய்து போகு வைக்க வேண்டும். யோகத்தில் இருப்பது நல்லது தானே? அப்போது தந்தை நினைவு இருக்கும். நல்லது. இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதா அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. தம்மை பிரம்மாவின் வாய் வம்சாவளி என உணர்ந்து உறுதியான பவித்திர பிராமணராக வேண்டும். ஒருபோதும் நமது இந்த பிராமண குலத்திற்கு களங்கம் விளைவிக்கக்கூடாது. 2. தந்தைக்கு சமமாக நிராகாரி நிராகங்காரியாகி மாறி தமது கடமையை நிறைவேற்ற வேண்டும். ஆன்மீக சேவையில் எப்போதும் இருக்க வேண்டும். வரதானம்: அன்பின் சக்தியால் மாயாவின் சக்தியை முடித்துவிடும். சம்பூர்ண ஞானி ஆகுக. அன்பில் மூழ்குவதே சம்பூர்ண ஞானமாக இருக்கிறது. அன்பு பிராமண பிறவியின் வரதானமாக இருக்கிறது. சங்கம யுகத்தில் அன்பு கடலானவர் அன்பின் வைரமுத்துக்களை தட்டுகளில் நிரப்பி கொடுக்கிறார். அதனால் அன்பில் முழுமையாகுங்கள். அன்பின் சக்தியால் பிரச்சனை வடிவ மலை மாற்றமடைந்து தண்ணீருக்கு சமமாக லேசாகும். மாயாவின் எப்படிப்பட்ட கொடிய உருவமோ ராயல் உருவமோ எதிர்த்தாலும் நொடியில் அன்பு கடலில் மூழ்கிவிடுங்கள். அப்போது அன்பின் சக்தியால் மாயாவின் சக்தி முடிந்துவிடும். ஸ்லோகன்: உடல், மனம், செல்வம், மனம், சொல், செயல் இவற்றால் தந்தையின் காரியத்திற்கு சதா ஒத்துழைப்பு கொடுப்பவரே யோகி. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.